முக்கிய புள்ளிகள். குட் பேட் அக்லி ஒரு தமிழ் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் ஆகும். இதில் அஜித் குமார் மற்றும் த்ரிஷா ஆகியோர் நடித்துள்ளனர். இது பொதுவான மற்றும் EPIQ ஆகிய வடிவங்களில் பல மொழிகளில் வெளியிடப்படுகிறது. திரை முன்னோட்டம் அஜித் குமாரின் பழைய படங்களைப் பற்றிய பல குறிப்புகளை கொண்டுள்ளது. இது ரசிகர்களுக்கு நினைவூட்டுகிறது. படம் பற்றி. குட் பேட் அக்லி திரைப்படத்தை அஜித் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார். மித்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ளது. இதில் அஜித் குமார் மற்றும் த்ரிஷா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், ராகுல் தேவ், யோகி பாபு, ஷைன் டாம் சாக்கோ, ஜாக்கி ஷ்ராஃப், பிரியா பிரகாஷ் வாரியர், ராகுராம் ஆகியோர் துணை நடிகர்களாக நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி பொதுவான மற்றும் EPIQ வடிவங்களில் வெளியாகிறது. EPIQ என்பது பிரீமியம் பெரிய திரை வடிவமாகும். திரை முன்னோட்டம் பற்றி. திரை முன்னோட்டம் அஜித் குமாரின் பழைய படங்களான மங்காத்தா, பில்லா மற்றும் தீனா போன்ற பல குறிப்புகளை கொண்டுள்ளது. இது ரசிகர்களுக்கு நினைவூட்டுகிறது. சிம்ரனும் இதில் ஒரு ஆச்சரியமான தோற்றத்தில் வருகிறார். அவர் முன்பு அஜித் குமாருடன் பணியாற்றியுள்ளார். டீசர் திரை முன்னோட்டம் வெளியான 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வைகளை பெற்றது. அது அந்த நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் திரைப்பட டீசர் ஆகும். மேலும் தகவல்கள். இத்திரைப்படத்திற்கு G.V. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். மேலும் அஜித் குமார் படத்தில் 3 வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்கிறார். கதை ஓய்வு பெற்ற ஒரு கங்ஸ்டரை பற்றியது. அவர் தனது மகனை காப்பாற்ற தனது வன்முறை வழிகளுக்கு திரும்ப வேண்டியுள்ளது. குறிப்பு. விரிவான பதில். இந்த பகுதியில் குட் பேட் அக்லி திரைப்படம் மற்றும் அதன் திரை முன்னோட்டம் பற்றிய அனைத்து விவரங்களையும் வழங்குகிறோம். இது தமிழ் ரசிகர்களுக்கு உதவியாக இருக்கும். இது ஒரு தொழில்முறை கட்டுரை பாணியில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் நேரடி பதிலில் உள்ள அனைத்து தகவல்களையும் உள்ளடக்கியது. மேலும் கூடுதல் விவரங்களையும் சேர்க்கிறது. படத்தின் பொது தகவல்கள். குட் பேட் அக்லி ஒரு தமிழ் அதிரடி த்ரில்லர் திரைப்படம் ஆகும். இதை அஜித் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் மற்றும் மித்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரித்துள்ளது. இது அவர்களின் முதல் தமிழ் தயாரிப்பாகும். மேலும் சீரிஸ் இதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. இந்த திரைப்படம் 2023ஆம் ஆண்டின் இறுதியில் AK63 என்ற தற்காலிக தலைப்பில் அறிவிக்கப்பட்டது. இது அஜித் குமாரின் முன்னணி நடிகராக 63வது படமாகும். அதிகாரப்பூர்வ தலைப்பு 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அறிவிக்கப்பட்டது. நடிகர்கள் மற்றும் குழு. இப்படத்தில் அஜித் குமார் மற்றும் த்ரிஷா கிருஷ்ணன் ஆகியோர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். மேலும் பிரபு, பிரசன்னா, அர்ஜுன் தாஸ், சுனில், ராகுல் தேவ், யோகி பாபு, ஷைன் டாம் சாக்கோ, ஜாக்கி ஷ்ராஃப், பிரியா பிரகாஷ் வாரியர் மற்றும் ராகுராம் ஆகியோர் துணை நடிகர்களாக நடிக்கின்றனர். G.V. பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார். இது அஜித் ரவிச்சந்திரனுடன் அவரது 3வது கூட்டணியாகும். மேலும் கிரீடம் 2007 படத்திற்கு பிறகு அஜித் குமாருடன் 2வது முறையாகும். இப்படத்தின் ஒளிப்பதிவை அபிநாதன் ராமானுஜம் செய்துள்ளார் மற்றும் படத்தொகுப்பை விஜய் வேலுக்குட்டி மேற்கொண்டுள்ளார். வெளியீட்டு விவரங்கள். இப்படம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி உலகளவில் பொதுவான மற்றும் EPIQ வடிவங்களில் வெளியாகிறது. EPIQ என்பது கியூப் சினிமா அறிமுகப்படுத்திய பிரீமியம் பெரிய திரை வடிவமாகும். இது பார்கோ உயர் மாறுபாடு RGB லேசர் ஒளிவீச்சு மற்றும் 1.89:1 விகித திரை அளவை பயன்படுத்துகிறது. மேலும் இது 4K தெளிவு திறனில் உருவாக்கப்பட்டு உயர் மாறுபாடு ஒளிவீச்சுக்காக சிறப்பாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், கேரளா போன்ற பகுதிகளில் உள்ள பல திரையரங்குகளில் கிடைக்கிறது. மேலும் பார்வையாளர்களுக்கு மேம்பட்ட அனுபவத்தை வழங்குகிறது. கதை மற்றும் கதாபாத்திரங்கள். கதை ஓய்வு பெற்ற ஒரு கங்ஸ்டரை பற்றியது. அவர் தனது மகனை காப்பாற்ற தனது வன்முறை வழிகளுக்கு திரும்ப வேண்டியுள்ளது. அஜித் குமார் இப்படத்தில் 3 வெவ்வேறு கதாபாத்திரங்களில் நடிக்கிறார். இது கடந்த 18 ஆண்டுகளில் அவர் 3 வேடங்களில் நடிப்பது இதுவே முதல் முறை. கடைசியாக 2006ஆம் ஆண்டு வெளியான வரலாறு திரைப்படத்தில் 3 வேடங்களில் நடித்திருந்தார். இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரை முன்னோட்டம் மற்றும் விளம்பரம். திரை முன்னோட்டம் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 4ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மேலும் இது அஜித் குமாரின் பழைய படங்களான மங்காத்தா, பில்லா மற்றும் தீனா போன்ற பல குறிப்புகளை கொண்டுள்ளது. அர்ஜுன் தாஸ் அஜித் குமாரின் புகழ்பெற்ற மங்காத்தா வசனத்தை மீண்டும் கூறுகிறார். மேலும் த்ரிஷாவின் வசனம் மங்காத்தா படத்தின் ஒரு காட்சியை குறிப்பிடுகிறது. திரை முன்னோட்டத்தில் சிம்ரனின் ஒரு ஆச்சரியமான தோற்றம் உள்ளது. அவர் முன்பு அஜித் குமாருடன் பல படங்களில் நடித்துள்ளார். டீசர் திரை முன்னோட்டம் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதி வெளியிடப்பட்டது. மேலும் 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வைகளை பெற்றது. அது அந்த நேரத்தில் அதிகம் பார்க்கப்பட்ட தமிழ் திரைப்பட டீசர் ஆகும்.
இசை மற்றும் பாடல்கள். படத்தின் முதல் தனிப்பாடல் ஓஜி சம்பாவம் 2025ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி வெளியிடப்பட்டது மற்றும் இரண்டாவது தனிப்பாடல் காட் பிளெஸ் யூ 2025ஆம் ஆண்டு மார்ச் 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இவை படத்தின் இசைத்தொகுப்பின் பகுதிகளாகும். மேலும் ஜி.வி. பிரகாஷ் குமாரின் இசை அமைப்பு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல மொழி வெளியீடு. இப்படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் வெளியிடப்படுகிறது. இது அதன் பரவலையும் வரவேற்பையும் அதிகரிக்கிறது. இது வட இந்தியாவின் பல திரையரங்குகளில் வெளியிடப்படுகிறது. மேலும் கங்குவா திரைப்படத்தைப் போலவே 8 வார கால ஒளிபரப்பு விதியையும் பின்பற்றுகிறது.